சாந்தினி சவுக் இங்கே ஒரு இடம் வந்து இருக்கு. சாந்தினி சவுக்குன்றது வந்து ஹோல்சேல் மார்க்கெட். இப்போ நம்ம பாரிஸ் அந்த மாதிரி இருக்குல்ல, அந்த மாதிரி இதுவும் ஒரு மார்க்கெட்டு. ஆப்போசிட் ட்ராக்லேயே கிட்டத்தட்ட 2 ட்ரெயின் வந்துருச்சு. இன்னும் நம்ம ட்ராக்ல வந்து ட்ரெயின் வரல. உங்களுக்கு ப்ளூ லைன் டவுட்டாக இருந்ததுன்னா அந்த ட்ரெயின்லேயே ஒட்டிடும் கூட்டத்தை பார்த்தீங்களா. இப்போ ரிட்டர்ன் வந்துட்டு இதே மெட்ரோ ஸ்டேஷனில் இறங்கிட்டு கிளம்பிடலாம். இல்லை அங்கேருந்து ரேபிடோ கிடச்சதுன்னா அப்படியே சாந்தினி சவுக். சாந்தினி சவுக்குன்றது வந்து ஹோல்சேல் மார்க்கெட். இப்போ நம்ம பாரிஸ் அந்த மாதிரி இருக்குல்ல, அந்த மாதிரி இதுவும் ஒரு மார்க்கெட்டு. நம்ம வாங்குற பொருள் இங்கே கொஞ்சம் ஹோல்சேல் ரேட்டுக்கு வந்து வாங்கிக்கலாம். மேபி யாருன்னா பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்துக்கு இங்கே வந்து வாங்கலாம். ஆனால் இங்கே இருக்கிறவங்களுக்கு அது சூட்டபுளாக இருக்கும். திருப்பி வந்து நமக்கு இந்த பேக்கேஜிங் அலவன்ஸ் அது இதுன்னு போட்டு அமௌண்ட் ஏறிடும். சென்னையில் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா மேக்ஸிமம் தேவைப்படாது. மேபி இங்கே பண்ணுறீங்க, சின்னதாக பண்ணுறீங்கன்னா இங்கே எடுக்கிறது ஓகே. மேபி நம்ம பார்க்குற மக்கள் யாருமே வந்து இங்கே யாரும் இருக்க மாட்டீங்க. மேபி இருந்தீங்கன்னா அவங்களுக்கு இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேபி இருக்கிறவங்களுக்கே தெரியும், அதுதான் விஷயம். நம்ம எதுக்கு வந்திருக்கோன்னா நீங்கள் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். அண்டு ப்ரைஸும் வந்து டீட்டெயில் விசாரிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்து வந்துருக்கேன். நான் போயிட்டு பார்த்துட்டு முடிஞ்சால் கடைகளில் எடுக்க முடியுதான்னு பார்க்குறேன். பெரிய பஸாருங்க இது. நான் ஒன்ஸ் காட்டுறேன். கார்னர் மாதிரிலாம் இல்லை, அதே தான் அந்த மாதிரி இருக்குது கேட்டகரி. இங்கேயும் ஸ்ட்ரீட் ஃபுட் அதெல்லாம் இருக்குது. அதை நம்ம ட்ரை பண்ண முடியுதா என்னன்னு தெரில. டைம் இருந்தால் நான் ட்ரை பண்ணுறேன். இன்னும் ரொம்ப நேரம் இருந்தால் மழை வந்து ஹெவியாக பொழக்குது. நீங்கள் ஒரு சின்ன கடை இருக்குது, கூட்டத்தை பார்த்தீங்களா. ஓகே, நம்ம அந்த வேலையை போய் ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஒரு சில கொட்டேஷன்லாம் வாங்க வேண்டியது இருக்குது. அதை வாங்கிட்டு எதனா வாங்கி ட்ரை பண்ண முடியுதான்னு பார்க்குறேன். ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு வீடியோ போடுறேன். அண்ட் இங்கே வீடியோ எடுக்கிறதும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, ஒரே ஆள் ஹேண்டில் பண்ணுறது. இதை விட கூத்து என்னன்னா, நாளைக்கு இருக்குது கூத்து, அதுதான் வெயிட்ஸு. நாளைக்கு தான் கொஞ்சம் பார்த்து செல்லுங்களை கொஞ்சம் பார்த்து உஜாரா வச்சுக்கணும். எல்லாம் நெஜார் இது ஆகிடுன்ற மாதிரி. மேபி தெரியல நாளைக்கு என்னென்ன கூத்து நடக்க போகுதுன்னு. நாளைக்கு மார்னிங்கே போயிடலான் இருக்கேன். ஒரு ஆக்சுவல் சாப்பிட்டுக்கிட்டு போகலாம், ஒரு 10 o'clock மேலே போகலாம். மழை இருந்ததுன்னா அதுவும் கஷ்டம்தான். எனக்கு தெரிஞ்ச மழை இனி இருக்காதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் நைட்டோட பேஞ்சு விட்டுறணும் அப்படின்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், போயிட்டு பார்த்துட்டு நாளைக்கு எந்த அளவுக்கு வீடியோ போட முடியுதுன்னு பார்க்குறேன். ஓகே மக்களே, நான் போய்ட்டு ஷாப்லாம் செக் பண்ணிட்டு நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். இன்றைக்கி நிறைய கடை சொல்ல மறந்துட்டேன். இன்றைக்கி ரக்ஷா பந்தரு, அதுதான் பாருங்கள் நம்ம நிலமை எப்படியெல்லாம் மாறுதுன்னு. இன்றைக்கி ரக்ஷா பந்தருன்னு தெரியாமலே வந்துட்டோம். இன்னொரு விஷயம், மழை பெஞ்சிட்டு இருந்தது. மழையிலேருந்து தப்பிச்சதே ஓரளவுக்கு நம்ம இதான பொழப்பு தான். முடிச்சுட்டு இங்கேருந்தே பைக் ஏறி கிளம்பிடுவோம் நம்ம. இப்போ என்ன விஷயம்னா, எனக்கு கடை அங்கே திறந்துருக்குமான்னு டவுட்டாக இருக்குது. ரொம்ப ராயலாக இருக்குது. ஏரியாவில் ஒன்று சொல்லுவாங்கள்ல, இப்போ நம்ம பாரிஸ் போனால் நமக்கு அப்படி இருக்கும்ல, அந்த மாதிரி வந்து இங்கே ஒரு சில இடங்களில் வந்து இந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாமே ட்ரெஸ் கடை தான். ஃபுல்லி ஃபார் ட்ரெஸ்ஸஸ், வேறு எதுவுமே கிடையாதுங்க. ஒன்லி ஃபார் ட்ரெஸ்ஸஸ் தான். இதை தாண்டி அந்த சைட் போனால் ட்ரை ஃப்ரூட்ஸ் கடை இருக்குது. அதோ 1.1 கிலோமீட்டர்ஸில் வருது. இன்னொரு விஷயம் என்னென்னா, இங்கேருந்து நமக்கு ரூம் பக்கம், அது ஒரு நல்ல விஷயம். இன்னொரு விஷயம், இன்றைக்கி இன்னொரு இடம் போகலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். இன்றைக்கி அது முடியறது கொஞ்சம் கஷ்டம்னு நினைக்கிறேன். நாளைக்கு வானிலை எப்படி நமக்கு அறிவு தருதோ அதுக்கேற்ற மாதிரி தான் கிளம்ப முடியும். பார்க்கலாம். நாளைக்கு மட்டும் போகலன்னா கண்டென்ட் டோட்டலாக க்ளோஸு. அளவுக்கு சோறு பஜார் சுற்றி ஒரு இடமா வந்து உட்காந்தாச்சு. எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா, இங்கே எல்லாமே இந்தியாவில் தான் இருக்குது. எந்த இடம்னே சொல்ல முடியல. கரெக்டாக ஆலமரத்துக்கு கீழே உட்காந்துருக்கு. இந்த இங்கே வந்து காந்தி ஸ்டாச்சு வச்சுருக்காங்க, அதுக்கு பக்கத்தில் வந்து உட்காந்துட்டேன். இன்றைக்கி அலைச்சல்ன்றத விட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ன்றதோட ஒரு கரெக்டாக வந்திருக்கேன். இன்றைக்கி தான் நேற்று சொதப்புல டோட்டலாக உட்காந்துச்சு. திரும்பி கிளம்பிடலாமா அப்படின்னு பார்த்தேன், அந்தளவுக்கு ஆயிடுச்சு. பட் டெல்லி எக்ஸ்ப்ளோர் பண்ண வரீங்கன்னா இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் போட்ட வீடியோ மொத்தத்தையும் செக் பண்ணுங்கள்.
மேபி நீங்கள் வரீங்கன்னா என்ன மாதிரி அவஸ்தைப்படணும். அதுதான் நான் ஆக்சுவலாக பிளான் பண்ணிட்டு தான் வந்தேன். இந்த இடம் இன்னைக்கு அப்படின்ற மாதிரி தான் பிளான் போட்டேன். ஷெடியூலும் அப்படி தான் பண்ணேன். ஷெடியூல் பண்ணதில் ஒரே ஒரு சொதப்பல், இந்த தாஜ்மஹால் வந்து நம்ம மேபி திங்ஸ்லாம் வாங்காமல் போக மாட்டோம் இங்கே வந்தோன்னா. ஏன்னா அந்த மாதிரி தான் இருக்குது. இன்னும் நாளைக்கு அங்கே ஒரு இது போகலான் இருக்கேன். அங்கே போனால் கண்டிப்பாக வாங்காமல் வர முடியாது. அதனால கொஞ்சம் யோசிச்சிட்டேன். டோட்டலாக உட்காந்துருச்சு. அண்டு உள்ள புறாக்கள்லாம் எப்படி பறக்குது போகிறது. கொஞ்சம் மழை வந்து தூரிகிட்டே இருக்குதுங்க. அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஓகே, நம்ம இன்றைக்கி வந்தவான வேலை முடிஞ்சு மார்க்கெட் வந்தோம். இன்னொரு ஒரு 5 to 10 மினிட்ஸா ஒரு ½ அன் ஹவரில் பார்த்து முடிச்சிடுவோம். பார்த்து முடிச்சு ரூமுக்கு போய்ட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நாளைக்கு வந்து எந்தெந்த இடம்ன்றதை பிளான் ஷெடியூல் போடணும். நாளைக்கு ஒன்று தான் சண்டே, உங்களுக்கு தெரியும். அப்படி தெரியாதவங்களுக்கு சோர் பஜார் போகிறோம் பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சவங்க ஒன்றும் நம்ம இதில் வரும்ல, நம்ம பல்லாவர சந்தை அந்த மாதிரி ஆகிடும்னு நினைக்கிறேன். பல்லாவர மார்க்கெட் மாதிரி போய்ட்டு முக்கம் வாங்கி தான் வரும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். எனக்கு அன்எக்ஸ்பெக்டட் தான். இந்த மழை இருக்கிற போக்க பார்த்தா நாளைக்கு அதுவும் ஊற்றிக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு அதான் தோணுது. நாளைக்கு பிளான் வந்து மெட்ரோ தான். மெட்ரோ தாங்க ஈஸி. கிட்டத்தட்ட ஒரு 35 ரூபாவில் முடிச்சிட்டேன். எத்தனை கிலோமீட்டர்னா 20 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணியிருப்பேன். அதாவது நம்ம ரூமில் இருந்து அங்கேருந்து பஸ்ஸில் வந்தோம். பஸ் வந்துட்டு அதுக்கப்புறம் 2 மெட்ரோ, எல்லோ லைனு, ப்ளூ லைனு, அப்புறம் எல்லோ லைனு. இது 2 இது என்னென்னா யாரையுமே அதை நான் கேட்கல. ஒரு சில இடத்துல ஜஸ்ட்டு கேட்டேன். ஏன்னா எனக்கு ஆக்சுவலாக வந்து புரியல, ஒரு சில இடங்களில் புரியல. அப்போ நான் கேட்டதுக்கப்புறம் ஓரளவுக்கு ஓகே இதுதான் போல் அப்படின்ற மாதிரி கிளாரிஃபை ஆகிட்டேன். அண்ட் இங்கே வந்து ப்ரைஸ் கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரைஸ் கேட்டுட்டு வாங்க. ஏன்னா இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு சில ஆட்கள் இருக்காங்க, அவங்க வந்து கொஞ்சம் விலை ஏற்றி விட்றாங்க. வாங்கிட்ட அப்புறம் 20-30 அந்த மாதிரி ஒரு கண்டிஷன் வந்து இருக்குது. மேபி அதில் யாரும் சிக்க வேண்டாம். சரி, ஓகே. ஒரு 10 நிமிஷம் ஒரு 3 o'clock மேலே நடக்க ஆரம்பிப்போம். ஒரு ஜூஸ் ஒன்று போடணும். ஜூஸ் குடிச்சிட்டே நான் பிரியாணி சாப்பிட்டு அப்படியே ஒரு மாதிரி இருக்குது. பிரியாணி பக்காவான பிரியாணி. அந்த வீடியோ வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் இந்த வீடியோவே எப்போ போடுவோன்னு தெரில. எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன். என்றைக்கு பப்ளிஷ் பண்ணுவோன்னு தெரில. மேபி அன்றைக்கி போடுறது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் இது வந்து அப்படியே கொஞ்சம் தள்ளி போகிற மாதிரி இருக்குது. அது மட்டும் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் அளிக்குது. பார்க்கலாம். அண்டு அதே மாதிரி உங்களோட சப்போர்ட் வந்துருக்க மாட்டேங்குது. சப்போர்ட் இருந்ததுன்னா நான் டெய்லி வீடியோ வந்து கொடுத்துருவேன். மேபி நீங்கள் வந்து சப்போர்ட் கொடுக்காததுனால கொஞ்சம் நான் வந்து அப்படியே டைம் வந்து கொஞ்சம் ஓட்ட வேண்டியதாக இருக்குது. அதுதான் மக்களே. இல்லைனா இந்த கண்டென்ட்லாம் உடனே வந்துடும். உடனே அந்த மாதிரி வந்து கொடுத்துருவேன். பட் உங்கள் சப்போர்ட் இல்லையே, அதுதான விஷயம். ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது பண்ணிங்கன்னா போதும். மற்றபடி வேறு எதுவும் தேவையில்ல. அண்ட் உங்களுக்கான கண்டென்ட் அடுத்தடுத்து நான் போடுறேன். அண்டு அடுத்து வந்து ஒரு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எப்படி அதுக்கான வழிகள் தான் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். எப்படி என்ன பண்ணுறதுன்றத. அதுக்கு தான் ஆக்சுவலாக டெல்லிக்கு வந்ததும் காரணம் அதுதான். அண்டு உங்களுக்கும் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி காமிக்கணும், அது ஒரு விஷயம் இருக்குது. அண்டு ஃபஸ்ட்டு உங்கள் ப்ளஸ் தான். உங்களுக்கு அது காட்டிட்டு தான் அதுக்கப்புறம் நான் வந்து என்னோடய ஒர்க்கை நான் வந்து பார்க்குறேன். ஏன்னா நான் ஆக்சுவலாக நேற்று போனதே வந்து உங்களுக்காக தான். டோட்டலாக வந்து தாஜ்மஹாலே வந்து க்ளோஸ் ஆகிவிட்டது. அது ஆக்சுவலாக இத்தனைக்கும் தெரியலங்க, யாருக்குமே தெரியல. அங்கே நிறைய பேர் வந்திருந்தாங்க. நான் போயிட்டு வந்ததாவது பரவாயில்ல. கிட்டத்தட்ட ஒரு 1000 rupees கிட்ட செலவாயிருக்கும். யூஸ்வலாக நீங்கள் டெல்லி வந்துட்டு ரிட்டன் போகாதீங்க எக்காரணத்துக்கு கொண்டும். நீங்கள் சென்னையிலேருந்து டெல்லி வரீங்கன்னா உங்களுக்கு இடையிலே ஒரு ஸ்டாப் இருக்குது, ஆக்ரா ஸ்டேஷனு. ஆக்ரா ஸ்டேஷன்லேருந்து எக்ஸாக்டாக 1 kilometers தான். அங்கே நீங்கள் வந்து இறங்கி பார்த்துட்டு ஜம்முன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டெல்லி பொறுமையாக கிளம்பிடுவாங்க. ஒன்றும் அவசரம் இல்லை. ஏன்னா டெல்லி வந்து அந்தளவுக்கு ஒன்றும் இல்லை. அதுதான். ஏன்னா நான் இன்னும் பார்க்கல நிறைய இடங்களை. நான் இப்போ தானே புதுசு. அதனால வந்து ஒரு சில இடங்கள் எனக்கே வந்து புதுசாக இருக்குது. பட்டு இதுவும் இந்த சாந்தினி சவுக்குன்றது ஒரு பெரிய மார்க்கெட்டே வந்து இருக்குது. நான் இப்போ தான் வந்து அதை நோட்டீஸ் பண்ணேன். ஆக்சுவலாக வெரி பிக். அந்த மாதிரி வந்து பெரிய ஸ்டேஷனாக தான் இருந்திருக்கு. இங்கே வந்து இல்லாத பொருட்களே வந்து இல்லை. அதுதான் சொல்கிறேன். அதுதான் நம்ம ஹோல்சேல் மார்க்கெட், நம்ம இது இருக்குல்ல பாரிஸ், அதே கான்செப்ட் தான் இங்கேயும். அதுக்கப்புறம் நிறைய மார்க்கெட் வந்து வந்தது. நான் கூகுள் கிட்டே கேட்டப்போ எனக்கு என்னென்னா இந்த மார்க்கெட்டு கொஞ்சம் வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதனால் வந்து நான் டைரெக்டாக இங்கே வந்துட்டேன். யாருடைத்தாலும் சிரிக்கின்ற பொம்மை பண்ணுறேன். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஃபுட்டு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. வேஸ்டேஜ் நிறைய போகுது. ஃபுட்டு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க இந்த இடத்துல. உண்மையாகவே வேறு லெவல் விஷயம். நான் லொக்கேஷன் எடுக்க முடியுதா எனக்கு தெரியல. மேபி நான் ட்ரை பண்ணுறேன். இப்போ ஏதோ எடுத்துகிட்டு வராங்க. டைம் முடிஞ்சிச்சு. அதனால் ஏன்னா இங்கே இருக்கிறவங்களே இதை வந்து போடுறாங்கன்னு நினைக்கிறேன்.
நல்ல விஷயம் இது. மேபி இங்கே இருக்கிறவங்க இது யூஸ் பண்ணிக்கணும். மேபி இந்த சைடு வரீங்கனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்த இடம் பார்த்தீங்கன்னா ஃபுட்டு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இங்கே இருக்கிற ஆட்டோக்காரங்க மீதியை வந்து பொதுமக்களும் வந்து வாங்கிக்கலாம். யார் ஃபுட்டு தேவைப்படுதோ அவங்க மட்டும் வாங்கிக்கலான்றது நினைக்கிறேன். நல்ல ஒரு விஷயம் பண்ணிகிட்டு இருக்காங்க இங்கே. குட். நம்ம சென்னையில் கூட இந்த அளவுக்கு பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல. ஒரு சில இடங்களில் பண்ணுறாங்க, மேபி எனக்கு தெரியாமல் இருக்கலாம், அதுதான் விஷயம். பட் இங்கே பண்ணுறாங்க. இங்கே இருக்கிறவங்க இது யூஸ் பண்ணிக்கோங்க. மேபி இந்த சைடு வரீங்கனாலும் யூஸ் பண்ணிக்கோங்க, அதுதான் சொல்லுங்கள். நம்ம வந்து இந்த ஹோல்சேல் மார்க்கெட் கிட்ட வந்துட்டோம். நான் திருப்பி ரொட்டேட் பண்ணி இங்கே வந்தவொடனே மழை ஆரம்பிக்குது பாருங்க. நம்ம நேரமாக என்னன்னு தெரியும். நம்ம ட்ரை பண்ண போகிறோம். சும்மா தரமாக இருந்தது ஸ்வீட்ஸ் எல்லாமே. இது ரெண்டுமே வந்து 100 ருபீஸ். என்ன ரீசன் தெரில. சரி, ஓகே, நான் வாங்கிட்டேன். சாப்பிட்டு போகுது அப்படின்னு. ஓகே மக்கள், இது ரொம்ப ஃபேமஸான ஷாப்பா இது. வாங்கிட்டோம். மேபி இங்கே வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ரைஸ் டீட்டெயில் நான் போடுறேன். நான் இதை வச்சு சாப்பிட்றதுக்கு ஒரு இடம் இல்லை. குச்சை வேறு தட்டி விட்டேன் போகிற போக்கில். இருங்க, இதில் என்னென்ன இருக்குன்றதை ஃபஸ்ட்டு நான் காட்டிடுறேன். ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குது, அதை நான் சொல்லிக்கிறேன் ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உள்ளே ஃபுல்லாக ட்ரை ஃப்ரூட்ஸ் தான். நான் ஆக்சுவலாக இன்னொன்று அந்த பச்சை கலரில் ஒன்று வந்தது, அது வாங்கலான்னு பார்த்தேன், பட் முடியல. இது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 100 ருபீஸ் தான். ஒருத்தர்கிட்ட கேட்டேன், குலோப் ஜாம் வந்து எவ்வளோங்க அப்படின்னு கேட்டால், பட்டாசார் யூபியா அப்படின்னு சொன்னது போல். ஓகே மக்களே, ஃபைனலாக அங்கே இங்கே போய் ஒரு இடம் வந்து பிடிச்சாச்சு. இது ஒரு சின்ன இடம் தான். இங்கே வந்து பிடிச்சிட்டு எடுக்கிறேன் நான். வேறு எங்கேயும் இடம் கிடைக்கல, அதனால் வந்து எடுத்துட்டேன் நான். அண்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் வந்து இருக்குது. உண்மையிலே பக்காவாக இருக்குதா. ரசகுல்லா பெரிய பைட்டாக இருக்கு. ஃபன்ஃபில்லாக இருக்கு. இந்த ஷாப் வந்து ரக்ஷா பந்தர்ன்றதுனால க்ரௌட் கம்மியாக இருக்கான், இல்லைன்னா எக்கச்சக்க க்ரௌடு இருக்குமா. நான் ஆக்சுவலாக மைக் எதுவும் வச்சுருக்கிறதுனால அவர் வந்து 100 ரூபான்ட்டு கொடுத்துட்டாரு. அவர்கிட்ட கேட்டேன். ஆக்சுவலாக சாப்பிட்டு இருந்தாங்க 2 பேரும். குலோப் ஜாம் எவ்வளோ பையா அப்படின்னு கேட்டால் 150 டாப்பில். 2 குலோப் ஜாம் தான். மேபி நம்ம யூடியூபர் இருக்கிறதுனால கொடுத்தாங்களா என்னன்னு தெரியல. காட்டுறேன். இங்கே நட்ஸு மட்டும் எவ்வளோ இருக்குன்னு பாருங்க. இவ்வளோ நட்ஸ் இருக்குது, பயங்கரமாக இருக்குது. இங்கே ஒரு பைட் போங்க, நானும் ஒரு பைட் போகிறேன். இங்கே வந்ததுலேயே ஒரு 2 தரமான கடை பார்த்தோம். ஒன்று பிரியாணி, தென் ஸ்வீட்டெல்லாம் முடிக்கூடாதுன்னு பார்த்தேன், முடிச்சிட்டோம். ஆனால் பிரியாணியே வந்து 140 தான். ஸ்வீட்டு இந்த அளவுக்கு இருக்குது. அது கேட்ட பேச முடியல, அந்த அளவுக்கு ஸ்வீட்டாக இருக்குது. மேபி வந்தீங்கன்னா நான் லேண்ட்மார்க் போடுறேன் கீழே, இந்த வீடியோ கீழே நான் ஆட் பண்ணுறேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். செக் அவுட் நாவ். இந்த மாதிரி நார்த் இந்தியா சைடு வந்துட்டு யாராவது எக்ஸ்ப்ளோர் பண்ணி இந்த மாதிரி போட்டிருக்காங்களா என்னன்னு தெரியும். பட் நம்ம தான் வந்து பண்ணுறோன்னு நினைக்கிறோம். கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட் வந்து கொடுங்க. வெயிட்டாக இருக்குது மக்கள் எப்பவுமே. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ட்ரை ஃப்ரூட் ஷாப்புக்கு வந்து போயிட்டோம். எல்லாமே ரேட்ஸ் எல்லாமே கம்மியாக தான் இருக்குது. சென்னையை கம்பேர் பண்ணும்போது 200லேருந்து ஒரு 300 கிட்ட கம்மியாக தான் இருக்குது. இங்கே தாமரைப்பூ விதை பார்த்திங்கன்னா 1400 பர் கேஜி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1100 ஒரு குவாலிட்டி இருக்குது. குவாலிட்டி வைஸ் டிஃப்ரெண்ட் இருக்குது. இதிலே வந்து 3-4 வெரைட்டி வச்சுருக்காங்க. ஒவ்வொன்றும் ஒரு மாதிரி இருக்குது, ரகரகமாக பிரித்து வச்சுருக்காங்க. கண்டிப்பாக அங்கே பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இது கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்கும். இங்கே நமக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் அது இதுன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து இதுவாக தான் இருக்கும். ப்ரைஸ் டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா, ஏன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கே கொஞ்சம் காசு எக்ஸ்ட்ரா ஆகிற மாதிரி இருக்கும். மேபி அங்கே நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். விலை வந்து ஒரு கடையும் செக் பண்ணி பார்த்துட்டு வாங்குறது நல்லது. ஏன்னா ஒரு கடைக்கும் டிஃப்ரெண்ட் வந்து இருக்குது. ப்ரைஸ் வைஸ், குவாலிட்டி வைஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட் தான் ஒரு கடைக்கும். இங்கே தாமிரப்பூ விதையிலே பார்த்தீங்கன்னா 4 குவாலிட்டி வச்சுருக்காங்க. 4 வெரைட்டிஸ் வந்து இருக்குது. ஒவ்வொன்றும் ஒரு ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி தனித்தனியாக பிரித்து வச்சுருக்காங்க. நம்ம வேணுன்றவங்க அங்கே செக் பண்ணி வாங்குறது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அதை மட்டும் நான் சொல்லிக்கிறேன்.
நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து செக் பண்ணி பார்த்தோம். பாதாமும் வந்து கம்மியா தான் இருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, முந்திரியும் வந்து பர் கேஜியே வந்து ரூ. 960 அந்த மாரி தான் வந்து இருக்குது. பாதாம் வெரைட்டி பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நமக்கு 960லேருந்து 1100, 1200, 1400 வரைக்கும் போகுது. ஏன்னா குவாலிட்டி வைஸ் மாறிக்கிட்டே இருக்கிறதுனால அப்படி இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா பாதாம் இது வந்து செகண்ட் குவாலிட்டின்னு ஒண்ணு சொல்கிறாங்க. பாதாம் பார்த்தீங்கன்னா நம்ம நார்மல் யூஸ் தான். இங்கே நம்ம ½ கேஜியே பார்த்தீங்கன்னா ரூ. 500 கிட்ட தான் வந்து வாங்கிட்டு இருக்கோம். அங்கே பார்த்தீங்கன்னா வந்து ரூ. 760 வந்து குடுக்குறாங்க. உலர் திராட்சை பார்த்தீங்கன்னா கம்மியா தான் இருக்குது. அண்ட் ரூ. 960 940 பார்த்தீங்கன்னா இந்த வால்நட் வந்து குடுக்குறாங்க. இந்த வால்நட் வந்து இது செகண்ட் குவாலிட்டியா என்கிட்ட சொன்னாங்க. அதாவது நம்ம கேட்கும்போதே சொல்லிடுறாங்க. இது ஃபர்ஸ்ட் குவாலிட்டி, அது செகண்ட் குவாலிட்டி அப்படின்ற மாதிரி நம்மகிட்ட மென்ஷன் பண்ணுறதுனால நமக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்ம செக் பண்ணி அடுத்து நல்ல பெட்டரா இருக்கிறத வந்து வாங்கிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா மிக்ஸ்டு அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் எல்லாம் இருக்குது. அப்புறம் இது வந்து என்ன விதைன்னு தெரில. பட் இதுலேயே மிக்ஸிடு ஒன்று ஒரு பேக்கேஜ் வந்து வச்சுருக்காங்க. இது வந்து 500 வருது. மிக்ஸிட் பார்த்தீங்கன்னா 600 வருது பர் கேஜி. செக் பண்ணி வாங்கலாம். கண்டிப்பாக போனீங்கன்னா, டெல்லி சைட் போனீங்கன்னா, இந்த இடத்த கொண்டு செக் பண்ணி பாருங்கள். அண்டு இந்த சாந்தினி சௌக்கில் வந்து நிறைய கடைகளும் வந்து இருக்குது. நம்ம வேணுன்றத போய் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி வாங்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா, அந்த முந்திரி வச்சுருக்காங்க ரூ. 920 முந்திரி. அப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த மிக்ஸிட் பாருங்கள். மிக்ஸிட் வந்து ரூ. 600 தானா. இது வந்து ஷாப்போட அந்த கடையோட விசிட்டிங் கார்டு வேணுன்றவங்க செக் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் டைம் யாருனா டெல்லி சைட் போகிறீங்கன்னா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இது வந்து ஃபஸ்ட் குவாலிட்டி வால்நட்டாம். என்கிட்ட வந்து நான் கேட்கும்போது சொல்லிட்டாங்க. இது வந்து செகண்ட் குவாலிட்டி, இது வந்து ஃபஸ்ட் குவாலிட்டி அப்படின்றத. பாதாமில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4, 5 வெரைட்டி வந்து இருக்குது. இது வால்நட்லேயே பார்த்தீங்கன்னா 3, 4 வெரைட்டி என்கிட்ட காமிச்சாங்க. நம்ம ப்ரைஸுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொன்றும் மாறுதுங்க. இதான் விஷயம். அந்த பாதாமில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபஸ்ட் குவாலிட்டியா தரமாகவே வந்து இருந்தது. நான் போனதுக்கான ரீசன் வந்து இதுதான். ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து என்ன ரேட்டில் வந்து இருக்குன்றத நம்ம செக் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காண்டி தான் போனேன். பட் போனதுக்கு ஒரு ஒர்த்தபுளான ஒரு விஷயம். ஷாப்ஸ் எல்லாமே வந்து பக்காவா இருந்தது. இது பாதாமில் வந்து வெரைட்டிஸ் பாருங்க. ஃபைனலி பார்த்தீங்கன்னா வீடியோ நான் எண்ட் பண்ணிக்கிறேன். நாளைக்கு பார்த்தீங்கன்னா சோர் பஜார் வந்து போக போகிறோம். நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக ஸ்டே டியூன். அந்த வேலையும் முடிஞ்சுச்சு. அப்படியே நம்ம கிளம்புறோம். ஓகே.